ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 96வது பாடல். இந்த பாடல் எங்கும் தலைமையையும் புகழும் பெற சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். கோமல வல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமல வல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே. நீயே துணை என்று அவளது திருப்பாதங்களில் சரண் புகும் அன்பர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எடுத்து சொல்கிறார் பட்டர். அந்த மென்மையான வடிவான அபிராமி தாயை, கோமல வடிவான அவளை, மென்மையான தாமரை மலரிலே வீற்றிருக்கும் அந்த யாமல வல்லியை, புகழ்பெற்றவளை, ஒரு குறையும் இல்லாதவளை, எழுத்திலேயும் வாக்கிலேயும் சொல்ல ஒண்ணா எழுத ஒண்ணா அழகுடையவளை, ஷியாமளா நிறத்தாளை. ஷியாமளா நிறத்தாளைனா பச்சை வண்ணத்தினாளை, சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவளை, தம்மால் முடிந்த வரையிலும் தொழுபவர்களுக்கு என்னதான் கிடைக்காது? அப்படி தொழுபவர்கள் 7 உலகங்களுக்கும் அதிபர்களாக விளங்குவார்கள். அம்பிகைக்கு சாம்ராஜ்யதாயினி என்றொரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்திற்கேற்ப அவள் 7 உலக சாம்ராஜ்யத்தையே தனது அடியார்களுக்கு தந்து விடுகிறாள்னு அபிராமி பட்டர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த பாடலை பாடிவாங்க. உங்களுக்கும் அம்பிகை இந்த 7 உலக சாம்ராஜ்யத்தையும் கிடைக்கிறதுக்கு அருள் புரிவாங்க. அபிராமி அன்னைய நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட வேண்டி தொழற பக்தர்களுக்கு அன்னை கைவிடவே மாட்டாங்க. அதனால தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.